அனைவருக்கும் வணக்கம். மந்த்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். மந்த் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த லெவல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ செக் பண்ணி பாருங்க. மந்த்லி வந்து அந்த ப்ரைஸ் வந்தால் மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மந்த் நம்ம இங்கே இருக்கும்போது தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். 25,532 வந்தால் செல்லும். அதுக்கான ஸ்டாப் லாஸ் 25,680 டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸ். அதே போல் சப்போர்ட் எங்கே எடுக்கும்னா 23,982 வந்தால் சப்போர்ட்டும் 23,868 ஸ்டாப் லாஸும் டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். இதை வைத்து பொசிஷனாக எட்ஜிங்கோட ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா டே கேண்டில் படி க்ளோசிங் ஸ்டாப் லாஸ், அப்போ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்கக்கூடாது. நாங்கள் ஹெட்ஜிங்கோட பண்ணால் பெட்டர். ஓகேங்களா? சரி, இங்கேருந்து இந்த மார்க்கெட்டு இங்கேருந்து சப்போர்ட்டுக்கு வரவே இல்லை. அப்படியே மார்க்கெட் ஏன் மேலே போச்சு அப்படிங்கிறதுக்கான விடை உங்ககிட்ட இருக்கணும். இன்று நேற்றுடன் எக்ஸ்பைரி டே வரை இது முடிஞ்சு போச்சு. இதனுடைய வேல்யூ நேற்றோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இதே ஃப்ரெஷ் தான். அடுத்த மந்த்துக்கான வேல்யூஸை நான் சாட்டர்டே சண்டே லீவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக இப்போ எங்கே முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ரெசிஸ்டன்ஸ்லேயே முடிச்சிருக்காங்க. கரெக்டுங்களா? 532 அந்த 549 அங்கே தான் முடிச்சிருக்காங்க. அப்போது மேக்ஸ் இந்த மந்த்லியில் நமக்கு என்ட்ரி கிடைக்கவே இல்லை. சப்போர்ட்டுக்கும் வரல, ரெசிஸ்டன்ஸுக்கும் வரல. இப்போதான் ரெசிஸ்டன்ஸ் நேற்று எண்டில் தான் வந்திருக்கு. நம்ம அதை அன்னைக்கோட க்ளோஸ் பண்ணுவோம். இந்த வேலிட் இன்வேலிட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு இயர்லி வேல்யூ ரொம்ப முக்கியம். இயர்லி தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல். இயர்லி வேல்யூ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இயர் பிகினிங்லேயே ஜனவரியிலே போஸ்ட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடி தான் மந்த்லி வேல்யூ பவர்ஃபுல். அதுக்கு அடுத்தது தான் வீக்லி வேல்யூ பவர்ஃபுல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இன்ட்ராடே அதெல்லாம் மற்றதெல்லாம். அப்போ இந்த இடத்துல ஏன் அது நடந்தது? இங்கிருந்து இப்படி போன ஒரு மேக்ஸ்ல கரெக்டாக அங்கே போய் தான் கரெக்டாக முடிக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதே இல்லை கீழே இங்கே வந்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல இது இங்கே வந்திருந்தாங்கன்னா சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கும். அப்போ ப்ரைஸ் இங்கே வந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இல்லையே எடுக்கக்கூடாது. உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். பொசிஷன் வீக்லியில் அதுக்கான என்ட்ரி கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் அழகாக எடுத்து ட்ரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த்துக்கான லெவல்ஸ் நான் சாட்டர்டே சண்டே லீவ் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.